Good morning students. Last class நீங்க bright field microscope பத்தி பாத்தீங்க. இப்போ நீங்க வந்து electron microscope மின்னணு நுண்ணோக்கி பத்தி பார்க்க போறீங்க. Okay? Electron microscope was first introduced by Ernest Ruska. இது யார் வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படினு சொல்லும்போது பார்த்தனா எர்னஸ்ட் ரஸ்கா தான் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாரு. and developed by G Binning and H Rowe. டெவலப்டுன்னு சொல்லும்போது பார்த்தனா இதை வந்து மேம்படுத்தப்பட்டது. இதனை வந்து பயன்படுத்தி யார் வந்து பார்த்தனா சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா that is G Binning and H Rowe. So it is used to analyze the fine details of the cell and organelles. So செல்லோட ஃபைன் டீடைல்ஸ் உள்ள இருக்க அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் அதான் சொல்லியிருக்காங்க. உள்ளோட செல்லோட நுண்ணுறுப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ், ரிபோசோம்ஸ், ஃபைன் கிறிஸ்டல்ஸ் இருக்கும், ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ், கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ், இது மாதிரி நிறைய கிரானியூல்ஸ் இருக்கும், ஸ்டார்ச் கிரானியூல். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லோட அமைப்பு உள்ளோட நுண்ணுறுப்புகளை பற்றி படிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. டு அனலைஸ் ஃபைன் டீடைல்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் ஆர் கால்ட் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். It is used to beam of accelerated electrons. இப்போ என்ன அங்க பயன்படுத்துறோம்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா எலக்ட்ரான்ஸ் ஆசிலேட் பண்ணணும். எலக்ட்ரான்ஸ் ஆசிலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டங்ஸ்டன் ஹீட் பண்ணும்போது நீங்க ஒரு சோர்ஸ் அதான் சோர்ஸ். ஒரு டங்ஸ்டன் நீங்க ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஓகே, ஆசிலேட்டட் எலக்ட்ரான்ஸ் as a source of illuminations the light and therefore the resolving power is உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாரு, பல மடங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசால்விங் பவர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 1 lakh times கொடுத்துருக்காங்க. ஓகே, டைம்ஸ் இந்த லைட் மைக்ரோஸ்கோப். நம்ம நார்மலாக பார்க்குற மைக்ரோஸ்கோப் காட்டிலும் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ரிசால்விங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The specimen to be viewed under electron microscope. நீங்கள் எந்த ஸ்பெசிமன் நீங்கள் பார்க்க போறீங்க ஸ்லைடில் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு செல் ஆர்கன்ஸை நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது மைக்ரோஸ்கோப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பெசிமனை வந்து டீஹைட்ரேட்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? அந்த ஸ்பெசிமனை வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டட் பண்ணணும், வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரெக்னேட் வித் எலக்ட்ரான் ஓபேக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் லைக் கோல்ட் அண்ட் பேலடியம் யூஸ் பண்ணணும். So why this gold and palladium is used? This chemicals is used means this is essential for withstanding electrons. Okay, எலக்ட்ரான்களை தாங்கி நிற்க பயன்படும். எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து இட் மூவ்ஸ் டுவர்ட் த லென்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டங்ஸ்டன் வந்து ஹீட் பண்ணும்போது, அந்த சோர்ஸை வந்து ஹீட் பண்ணும்போது, அந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகும். அது வந்து கண்டென்சர் லென்ஸ், அப்ஜெக்டிவ் லென்ஸ், சாம்பிள் மேலே பட்டு, ஐபீஸ் மேலே பட்டு உங்களுக்கு டிடெக்டரில் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணால் தாங்கி நிற்கணும். அண்ட் ஆல்சோ ஃபார் கான்ட்ராஸ்ட் ஃபார் த இமேஜ், அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, உங்களுக்கு அந்த பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். அந்த பிம்பம் உருவாக்குறதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் வந்து கோல்ட் ஆர் பேலடியம் இஸ் யூஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிமன் நம்ம என்ன பண்ணோம், டீஹைட்ரேட் பண்ணோம் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணோம். அப்போ என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து விஸ்டாண்ட் ஆகும், தாங்கி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஆஃப் த இமேஜ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் 2 வகையாக பிரிக்கிறாங்க. 2 types of electron microscope has been namely transmission electron microscope. ஓகே, ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த 2 மைக்ரோஸ்கோப் தான் இப்போ மெயினாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பாருங்க. This is the most commonly used electron microscope which provides 2D structure, 2-dimensional shape. உங்களுக்கு 2D மெட்டீரியல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், லெங்க்த்து வித்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா, ஓகே, உங்களுக்கு ஒன்லி 2 கேரக்டர்ஸ்னால் லெங்க் அண்ட் வித் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் டெப்த்தாக இருக்காது. மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கும், டெப்த்தாக இருக்கும். அப்படின்னா 2D ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றீங்க சார்? 2D டைமென்ஷன் சொல்றீங்க. நீங்கள் இந்த டிரான்சிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2-dimensional இமேஜை பார்க்கலாம்னு சொல்றீங்க. அப்போ இதெல்லாம் சொல்லும்போது ஃபோட்டோகிராஃப் இருக்கு. ஃபோட்டோகிராஃப் நம்ம பண்ணுறோம், அது பிரிண்ட்ஸு, போஸ்டர், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2D ஸ்ட்ரக்சர். லெங்க் அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 கேரக்டர்ஸ் மட்டும் தான் தெரியும். மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் டெப்த்தாக இருக்காது. தட் இஸ் கால்ட் 2D ஸ்ட்ரக்சர். இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா எலக்ட்ரான் ஜெனரேட்டிங் சிஸ்டம். ஓகே, எலக்ட்ரான் உற்பத்தி அமைப்பு சொல்கிறேன். எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு எதனா சோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டங்ஸ்டன் வந்து பயன்படுத்தலாம். எலக்ட்ரான் கண்டென்சர், அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் பண்ணும். எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல குவிக்கும்னு சொல்லுவாங்க, குவிப்பான்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிமென் ஆப்ஜெக்டிவ், நம்ம எந்த ஸ்பெசிமென் வைக்கிறோம், மாதிரி பொருள் எது வைக்கிறோமோ அது ஸ்பெசிமென் ஆப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. டியூப் லென்ஸ் இருக்கும், ஓகே, குழாய் லென்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொஜெக்டர், வெளியே காட்டும் நிழற்பட கருவின்னு சொல்லுவாங்க, ப்ரொஜெக்டர். இதெல்லாம் காம்போனன்ட்ஸ் சொல்கிறாங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் உள்ள காம்போனன்ட்ஸ். ஓகே,
ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். டிரான்சிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பாருங்கள். the beam of electron passes through the specimen to form an image. இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்க. சார் ஒரு சோர்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது டங்ஸ்டன் சொல்லியிருக்கேன் ஜென்ரலாக. அந்த டங்ஸ்டன் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹஸ் பீன் ப்ரொடியூஸ்ட். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரோவாக போகும், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகும். எலக்ட்ரான் பீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரோவாக போகும். அங்கே கண்டென்ஸ்ட் ஆகிட்டு கண்டென்சரில் பட்டு அந்த லென்ஸ் மேலே பட்டு சாம்பிள் மேலே படும். சாம்பிள் நீங்கள் எந்த வந்து ஒரு ஸ்லைடு வச்சு எந்த செல் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்த சாம்பிள், அப்புறம் அப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் 2 ஐபீஸ் லென்ஸ் அண்ட் we can detect the image here. ஸோ இங்கே பாருங்கள், பீம் ஆஃப் எலக்ட்ரான் பாசஸ் த்ரூ தி ஸ்பெசிமென். ஸோ இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் மேலே படும். ஓகே, ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் சொல்லும்போது ஸ்க்ரீன் இஸ் கோட்டட் வித் ஃப்ளூரசன்ட் சொல்லும்போது ஜிங்க் சல்ஃபைடு வந்து கோட்டடாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகும். ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிலோ வோல்டேஜ் நம்ம கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் சிங்கிள் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி condenser lens, objective lens and projector lens and falls on a detector. Okay, the fluorescent screen சொல்லும்போது when the electrons hit the screen, அந்த screen வந்து அந்த electrons வந்து ஹீட் பண்ணும்போது அதோட படும்பொழுது the fluorescent will produce a flash of light produce பண்ணும். flash of light and bright spot on the screen மாதிரி தெரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து கிளியராக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. the screen coated with materials வந்து பார்த்தீங்கன்னா that emits light. fluorescent screen உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் எமிட் பண்ணும் when the electrons வந்து stuck on the plate. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஏன் சார் டிடெக்டர் இருக்குது, ஏன் நம்ம டிடெக்டர்னு சொல்லும்போது பார்த்தோன்னா we cannot see the electrons டைரெக்டாக நம்ம எலக்ட்ரான்ஸை பார்க்க முடியாது, அது வந்து ஸ்கேட்டர் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டிடெக்டர் வச்சு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிறத பார்க்க முடியுது. ஓகே, a single beam of light, electron passes through the condenser, objective lens, projector lens and lost to the detectors. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. So a beam of electron passes through the specimen to form an image on where fluorescent screen. The magnification வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 lakhs times சொல்லியிருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். மேக்னிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம இமேஜஸ் வந்து நல்லா அழகாக தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்மால் இமேஜ் கூட பார்த்தா லார்ஜராக ரொம்ப பெருசாக தெரியும். அப்போ மேக்னிஃபிகேஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசால்விங் பவர் பார்த்தீங்கன்னா 2 to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரிசால்விங் பவர். ஓகே, இட் இஸ் யூஸ் ஃபார் ஸ்டடிங் டீடைல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் பற்றி. ரொம்ப வைரஸில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் தான் பார்க்க முடியும். அது என்ன ஷேப்பில் இருக்குது, கிறிஸ்டன் ஷேப்பாக, ராட் ஷேப்பாக, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது வைரஸ். மைக்ரோபிளாஸ்மா உங்களுக்கு தெரியும், அந்த மைக்ரோபிளாஸ்மாவோட ஸ்ட்ரக்சர் கூட பார்க்க முடியும். உங்களுக்கு செல் வால் இருக்காது மைக்ரோபிளாஸ்மா, வித்வுட் செல் வால், லேக் செல் வால். ஸோ மைக்ரோபிளாஸ்மா அதையும் பார்க்க முடியும். செல்லுலர் ஆர்கன்ஸ், செல்லோட ஆர்கன்ஸ் ஃபுல்லாக நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எதன் மூலம் பார்க்க முடியும்னா பை யூசிங் வாட் மீன்ஸ் தட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பண்பு என்னன்னா, நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். எலக்ட்ரான்ஸ் வந்து நேரோ பீம் ஆஃப் எலக்ட்ரான் பாசஸ் த்ரூ தி லென்சஸ், கண்டென்சர் லென்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகணும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகணும் அப்படின்னு த்ரூ ஏ நேரோ பீம் வந்து பாஸ் ஆகணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எதனா, அதாவது சோர்ஸ் ஒன்று பயன்படுத்துறீங்க. சோர்ஸ் தான் தட் இஸ் எலக்ட்ரான் சோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் சோர்ஸ்னா we can use டங்ஸ்டன். டங்ஸ்டன் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து லாட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹஸ் பீன் ப்ரொடியூஸ்ட். ஓகே, and we have to use high voltage 20 kilo volts வோல்டேஜ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எனர்ஜி வந்து ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் டு நேரோன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, திஸ் வி கால்ட் அஸ் வாட் மீன்ஸ் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு கொடுத்துருக்காங்க. 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கலாம். ஓகே, 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். இன்னொரு விஷயம் பாருங்க, ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் கீழே இருக்கும்போது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து நான் பார்த்தோன்னா இமேஜ் ரெக்கார்டிங் சிஸ்டம் கூட இருக்கும். ஓகே, இமேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம். நம்ம எந்த இமேஜை நம்ம பார்க்குறோமோ அதை வந்து டேரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறக்கூடிய ப்ராசஸ் கூட இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது வந்து பார்த்தோன்னா எதுக்காகனா 3 டைமென்ஷனல் இமேஜ் பார்க்கறதுக்காக. ஓகே, 3 டைமென்ஷனல் இமேஜ். இங்கே 3 டைமென்ஷனல் இமேஜ்னா உங்களுக்கு தெரியும், லென்த், வித், ஹைட் எல்லாம், டெப்த் எல்லாமே பார்க்கலாம். அங்கே நீங்கள் வந்து பார்த்தோன்னா 2 கேரக்டர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே 3 டைமென்ஷனல் இமேஜ் லென்த்து, பிரெத், வித் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடியது தான் 3 டைமென்ஷனல் இமேஜ் சொல்கிறாங்க. அண்ட் அஸ் லோ ரெசால்விங் பவர் வந்து ரெசால்விங் பவர் வந்து அதில் வந்து அதிகம். டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ரெசால்விங் பவர் வந்து அதிகம். இமேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் உங்களுக்கு இமேஜ். இதில் வந்து ரெசால்விங் பவர் வந்து கம்மின்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபோக்கஸ் பை மீன்ஸ் ஆஃப் லென்சஸ் இன்டு ஏ வெரி ஃபைன் பாயிண்ட். ஓகே, ஸோ லென்ஸ் மூலமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. த இன்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வித் ஸ்பெசிமென் ரிசல்ட் இன் ரிலீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த லென்ஸ் மேலே படும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து லிபரேட் ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேக்வேர்டில் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு சொல்லும்போது ஆகர் எலக்ட்ரான்ஸ், செகண்டரி எலக்ட்ரான்ஸ், பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ்.
ஸோ இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, electrons, the interaction of electrons with the specimen results in release of different forms of radiations. உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன எலக்ட்ரான்ஸ்னா ஆகர் எலக்ட்ரான்ஸ், செகண்டரி எலக்ட்ரான்ஸ் அண்ட் பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எலக்ட்ரான் பீம் பாருங்கள், இது ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு பீம் இங்கே வரும்பொழுது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு இது டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆகர் எலக்ட்ரான்ஸ்னால் உங்களுக்கு பாருங்கள் சர்ஃபேஸ் ஆட்டோமிக் காம்போசிஷன் கொடுத்துருங்க. ஆகர் எலக்ட்ரான்ஸ் இதுதான். இங்கே இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஸ்கேட்டர்ட் ஆகுது. இந்த பேக்வர்ட் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் ஆட்டோமிக் நம்பர் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரியுது. உங்களுக்கு டோபோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செம் சொல்கிறாங்க. செகண்டரி எலக்ட்ரான்ஸ், இது வந்து செகண்டரி எலக்ட்ரான்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஸ்கேன் மூலமாக ஸ்கேன் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இமேஜஸ் எப்படி தெரியுது, இது செகண்டரி எலக்ட்ரான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பேக்வேர்டில் எமிட் ஆகுது பாருங்க. திஸ் இஸ் கால்ட் ஆகர் எலக்ட்ரான். சர்ஃபேஸ் ஆட்டோமிக் காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி எலக்ட்ரான்ஸை பற்றி கொடுத்துருக்கேன். இது எது கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்க, டிவி ஸ்கேனரில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்ம டோபோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன், ஆல்டிடியூட், லாட்டிடியூட் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. செம்னு சொல்கிறாங்க. அண்ட் பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. அட்டாமிக் நம்பர் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரான் சொல்லும்போது மார்ஃபாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் ரேடியேஷன்ஸ் ரிஃப்ளெக்டட் பேக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணுறீங்க, கேப்சர் பண்ணுறீங்க. கேப்சர் பை எதில் கேப்சர் பண்ணுறீங்க, டிடெக்டரில் கேப்சர் பண்ணுறீங்க, ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறீங்க. அந்த இமேஜ் வந்து எதில் படம் உங்களுக்கு ஃப்ளூரசன்ஸ் ஸ்க்ரீன் மேலே படம் தெரியும். அந்த மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs times சொல்லியிருக்காங்க. ரெசல்யூஷன் பவர் வந்து 5 to 20 நானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா 3 dimensional இமேஜை வந்து பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேடியேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இட் மூவ்ஸ் பேக்வர்ட்ஸ் அப்படியே ஸ்கேட்டர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. செகண்டரி எலக்ட்ரான்ஸ்லாம் ஸ்கேட்டர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆம்ப்ளிஃபை பண்ணும்போது அந்த இமேஜில் வந்து ஃப்ளூரசன்ஸ் ஸ்க்ரீனில் படும்பொழுது உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இது மாதிரி தெரியும். இமேஜ் ஆஃப் செம் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் தெரியுது பாருங்கள். அதில் போலன் கிரெயின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். போலன் கிரெயின்ஸ், இதெல்லாம் போலன் கிரெயின்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதோட இமேஜ் பாருங்கள், அதில் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைரஸோட இமேஜ், மைக்ரோபிளாஸ்மாவோட இமேஜ் உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2D இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், 3D இமேஜ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ். இதில் ரிசால்விங் பவர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, ரிசால்விங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனல்ஸை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து கேப்சர் பண்ணி வச்சிடலாம். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் சிஸ்டமில் வந்து இமேஜை கேப்சர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான வந்து ஃப்ளூரசன் ஸ்க்ரீன் சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ளூரசன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எமிட் பண்ணும். இந்த எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ரக் ஆன் தி ஃப்ளூரசன் ஸ்க்ரீன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேடியேஷன் இருக்குது. அது ஆகர் எலக்ட்ரான்ஸ், செகண்டரி எலக்ட்ரான்ஸ், பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணி ஃப்ளூரசன் ஸ்க்ரீனில் இமேஜ் தெரியும். இது வந்து ரெசல்யூஷன் பவர் கம்மி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் மீன்ஸ் வி கேன் find out the object. Okay, so find out the object of different types of organelles or microorganisms or virus and their characters. அதோட பார்த்தீங்கன்னா அதோட ஆர்கனல்ஸோட ஷேப்போட சைஸு அதோட அமைப்பு பற்றி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அபவுட் மைக்ரோஸ்கோப் பேஸ்ட் ஆன் ஸ்டடி ஆஃப் செல்.